மரிய ஓல்வே அவரின் திருவிழாவிற்கு அன்புடன் வரவேற்கின்றோம். நமது விழாவை அன்பிய விழாவாக, இதயங்கள் இணைந்த உறவின் பெருவிழாவாக, குடும்ப விழாவாக, நன்றியினை பறைசாற்றும் திருவிழாவாக கொண்டாட வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் பாசத்தோடு வரவேற்கின்றோம். நம்முடைய குடும்பங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே வழியாக இறைவன் செய்த நல்ல பல மேலான காரியங்களுக்கு நன்றி கூறுவதோடு குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அவரது ஆசிரை இறைஞ்சுவோம். அவரின் பரிந்துரையால் குடும்பங்களின் நல்லுறவு, உடல் நலம், தொழில் வளம், கல்வி வளம், மனை வளம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிர்நோக்கும் ஆசிர்கள் என்று இன்றும் சொல்லில் அடங்காத புதுமைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம் குடும்பங்களில் நடந்த புதுமைகளை நினைவு கூறுவோம். வேண்டிய புதுமைகளை பெற அவரிடம் பரிந்துரைப்போம். நமது குடும்பங்களில் நம்பிக்கை விதைக்கப்படவும், உறவுகள் உறுதிப்படவும், உண்மையான அன்பை பகிரவும், வழிபாட்டு கொண்டாட்டங்கள், குடும்ப ஜபங்கள் அரங்கேறவும், திரு குடும்ப விழுமியங்கள் நமதாகவும் வரம் வேண்டுவோம். இறை குடும்பங்களாக மாறி நன்றி உணர்வோடு இவ்விழா திருப்பலியில் பங்கேற்போம். கோதுமை மணிகளாக மண்ணிலே மடிந்து வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்த நம் புனிதரை போல நாமும் வாழ்ந்து இறைவனின் ஆசை பெற்று நிறைவாழ்வு வாழ்ந்திட இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம்.
கடற்கல் மூளை ஒழினார் இறை ஆட்சி ஒளிரும் பெருவேன் இந்த உலகிய உணர்ந்தியவும் இதை உணர்ந்தே பலிகளை ஒன்றிணைவோம் வருக வருக இன்று வருக வாழ்வு தேடுவோரே வாழ்வை பகியும் இன்று வாழ்ந்தால் வாழக மண்மலரும் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவுடைய பெயரால் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இன்றைய திருப்பலியானது லூக் ஆண்டனி கருத்துப்படி மரித்த சிஸ்டர்ஸ் டாரத்தி, சிம்ரோஸ், தமியான், மார்த்தா, ஜெயன் ராணி, கிரேசி, ஜெயானந்தி விருது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், சேவியர் எலிசபெத் மேரி கருத்துப்படி புனித மேக்சிமிலியன் கோல்வே வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஜோ நில்லி கருத்துப்படி புனிதருக்கு நன்றி பலியாகவும், டேவிட் கருத்துப்படி மரித்த ஜெனிஃபர், மர்லின், விக்டோரியா இவர்களது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஞானதுரை ராஜ், தனசேலி கருத்துப்படி நன்றி பலியாகவும், ரொசாரியோ கருத்துப்படி சகாய மாதா அன்பிய குடும்பத்தார் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், பவுலின் கருத்துப்படி சார்லஸ் விமல் ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், சமுத்திர புஷ்பராஜ், பிரபா, பேட்ரிக் விமல் கருத்துப்படி புனிதருக்கு நன்றி பலியாகவும், இஸ்ரவேல் பொன்ராஜ் கருத்துப்படி மணல் மாதா அன்பியத்தார் நன்றி பலியாகவும் கருத்துகளுக்காகவும் உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், ரீனா, அனு சதீஷ், சுவானா கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தெரேசா லீனா கருத்துப்படி தெரேசா, லீனா, லெஸ்லி, அனிதா கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், அந்தோனியம்மாள், டேவிட் குழந்தை கருத்துப்படி மரித்த செல்வராஜ் அவரது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஷீபா ஆனந்த் கருத்துப்படி மரித்த ரோஸ்லின், மிக்கேலா மேரி, அமல் ராசு இவரது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஜோனா மேரி கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு இறைவனுக்கு நன்றியாகவும், நான்சி சார்லஸ் கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், மர்லின் மைக்கேல் கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், பிரான்சிஸ் ஜான்சி கருத்துப்படி புனிதருக்கு நன்றி பலியாகவும், ஜெயந்த் டேனியல், வினோலின் மேரி, மரிய ரெனிட்டா, மரிய ஜெனிட்டா கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சிறில் சகாயம், ரெக்ஸி கருத்துப்படி நன்றி பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், குழந்தை தெரசா கருத்துப்படி மரித்த பிரான்சிஸ், ஜெபமாலை மேரி, ஜோயல், வினித் இவரது ஆன்ம இலைப்பாட்சிக்காகவும், ஜான் பீட்டர், மர்சி, மர்லின் கருத்துப்படி வீடு நல்ல முறையில் கட்டி முடித்ததற்கு நன்றியாகவும், அருள்தாஸ், ஆரோக்கிய மேரி கருத்துப்படி நன்றி பலியாகவும், பாக்கியசாமி கருத்துப்படி புனிதருக்கு நன்றி பலியாகவும், மைக்கேல் ராஜ், அருள் மேரி கருத்துப்படி குழந்தைகளுடைய படிப்பிற்காகவும் நன்றியாகவும், ஸ்டீபன், பவுலினா, சஞ்சய், சாண்ட்ரா கருத்துப்படி புனிதருக்கு நன்றியாகவும், ஜேசுராஜ், அசுந்தா மேரி கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், பால், ஜோஸ்பின், தினேஷ் கருத்துப்படி கருத்துக்கள் நிறைவேறவும், மேரி சரோஜா குடும்பத்தார் கருத்துப்படி புனிதர் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சூசைராஜ், ஆரோக்கிய மேரி கருத்துப்படி புனிதருக்கு நன்றியாகவும், நிக்சன், கமலா ஜோதி கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும் கருத்துகளுக்காகவும், ஜோசப், ஜோஸ்பின் கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு நன்றியாகவும், உஷா கருத்துப்படி மரித்த ஜோசப், குளோரிட்டா, ஷீலா, பிரதர் பால், கிறிஸ்டி, வில்லியம் மற்றும் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், ஜோசப், அலெக்ஸ், ஜெசிந்தா, ஜானட், ஜென்சி கருத்துப்படி புனிதர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், சுனில், ஜெரால்ட், டெல்பின், லியோ, ஃபெலிக்ஸ், பெனிஷ் அவரது கருத்துப்படி இறைவனுக்கு நன்றி பலியாகவும், ஜோஸ்பின் மேரி கருத்துப்படி ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மங்களமேரி கருத்துப்படி குடும்ப நலனுக்காகவும் நன்றியாகவும், ராஜ்குமார், அல்போன்சா கருத்துப்படி மகனுக்கு திருமணம் நல்ல முறையில் நடக்கவும் நன்றி பலியாகவும், மேலும் திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையினுடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும், பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும், பங்கு மக்களினுடைய
உடல் உள்ள ஆன்ம தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலி அர்ப்பணம் செய்யப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பங்கு குடும்ப விழாவை இந்த மகிழ்வான நாளில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது பாசமான பங்கு தந்தையர்கள் மற்றும் பங்கு மக்களாகிய அனைவருக்கும் கூடி வந்துள்ள குருக்கள் அனைவருடைய பெயராலும் திருவிழா நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கிறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். உண்மையிலே இந்த ஆண்டு மகிழ்ச்சியோடு ஒரு நன்றியின் பெருவிழாவாக இந்த நாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். பண்பிலே அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு அன்பியமாக ஒரே குடும்பமாக இணைந்து இறைவனுக்கு சான்று பகர இதோ இந்த பங்கிலே இறைவன் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். எனவே இறைவனுக்கு நாம் இந்த நாளில் நன்றி சொல்வோம். தொடர்ந்து இறைவன் நம் பங்கு முழுவதையும் பங்கு குடும்பத்தையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் பங்கு தந்தையர்களையும் நிறைவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அதே வேளையில் கடந்த ஆண்டு முழுவதும் நன்மைகள் செய்த இறைவன் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக இந்த பலியிலே நாம் இணைப்போம். இந்த தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நாம் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நாம் ஒவ்வொருவர் மேலும் இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
பாதத்தில் ஒப்புக்கொள்ளப்போம். பங்கு முழுவதையும் இறை பிரசன்னம் நிரப்ப வேண்டும் என்று அர்ப்பணிப்போம். அன்பே உருவான இறைவா, உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், திராட்சை ரசத்தை பருகுங்கள். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, வசனங்கள் 1 முதல் 6 வரை. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. Say
ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 15 20 வரை உள்ள இறைவனுள்ள உயிருள்ள வார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம் பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 51 முதல் 58 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றவே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நான் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலோடைய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர்.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. இதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பங்கு விழா அன்பின் விழாவாக இந்த நாளில் நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய புனித மேக்சிமிலியன் மரியே கோல்பேயுடைய விழாவை நாம் சிறப்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். அதோடு நம்முடைய இறை வார்த்தை பகுதிகள், இந்த 3 வாசகங்கள், குறிப்பாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு இதோ தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அந்த பகுதியை பற்றியும் நாம் வாசித்து கேட்டு அமர்ந்திருக்கின்றோம். இந்த 3ஐ நினைத்து இதோ நாம் இந்த தியானத்தை, சிந்தனைகளை நாம் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். பிரெஞ்சு பிலாசபர் ஆல்பர்ட் காமூஸ் என்கிறவர் சொல்லுவார், The God is eternal bystander என்று சொல்வார். கடவுள் ஒருவர் வேடிக்கை பார்க்கின்ற ஒருவராக இந்த உலகில் இருக்கின்றார் என்று அவர் தன்னுடைய தத்துவமாக தன் எண்ணிய அந்த கருத்தை மக்களிடையே விதைத்துக் கொண்டிருந்தார். பைசாண்டர் என்று சொல்லும்போது, ஏதாவது ஒரு நிகழ்வு வழியில் நடக்கிறது என்றால் அதை வேடிக்கை பார்த்து செல்லுகிற ஒரு மனிதரை போல, கடந்து செல்லுகிற மனிதர்கள் கூட்டத்தை போல கடவுளும் இந்த உலகில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் பார்த்து அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார். கடவுள் இந்த உலகிற்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்பதை போல அவர் ஒரு வேடிக்கை பார்க்கிறவராக இருக்கின்றார் என்று பிரெஞ்சு பிலாசபர் ஆல்பர்ட் காமஸ் என்பவர் சொல்லுவார். பல நேரங்கள் நம்முடைய உள்ளத்துல கூட நாம் அவ்வாறு எண்ணி இருப்போம். என்னுடைய குடும்ப வாழ்க்கையில இத்தனை பிரச்சனைகள், அடிமேல் அடி, எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்தாலும் தொடர்ந்து எனக்கு வீழ்ச்சி அல்லது பொருளாதார வீழ்ச்சி, நான் எடுக்கிற காரியங்களிலே தோல்வி, அல்லது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை பற்றிய கவலைகள், அவர்கள் வழிமாறி தடமாறி போகிற பாதைகள் என்று பல விதமான இந்த உலகத்தை சார்ந்த கவலைகள், பிரச்சனைகள், இவையெல்லாம் நம்மை அணுகிற போது நாம் கூட அந்த பிரெஞ்சு பிலாசபரை போல கடவுள் இதெல்லாம் வேடிக்கை பார்க்கிறார், இதெல்லாம் கடவுளுக்கு தெரியாதா, அவர் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார், ஆனால் அவர் எதுவுமே செய்யவில்லையே என்கிற ஒரு மனநிலை பல நேரங்களில் நம்மிடையே கூட இன்று இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் கடவுள் அப்படிப்பட்டவரா? நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிறவரா? அல்லது வேடிக்கை பார்த்து தனக்கு தொடர்பில்லை என்று சொல்லி விலகி நிற்பவரா? சிந்தித்து பார்க்க அன்போடு அழைக்கின்றேன். தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம் 1-3 வரை உள்ள இறை வார்த்தைகளை பகுதியை வாசித்து பாருங்கள். அங்கே கடவுள் மனிதரை தன் சாயலாக, பாவனையாக உருவாக்கி அந்த மனிதனோடு தன்னுடைய உறவை வளர்த்து கொண்ட போது அந்த மனிதன் அவரை விட்டு பிரிந்து செல்கிறார். அவருடைய உறவை துண்டித்து அவன் வேறு வழியில் செல்ல முற்படுகிறார். அப்போது கடவுள் அவனை அப்படியே விட்டுவிட்டாரா? அல்லது அந்த பிலாசபர் சொன்னதை போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாரா? இல்லை. தொடக்க நூல் 12 அதிகாரம் 1-3 வரை உள்ள அந்த இறை வார்த்தை பகுதியை வாசியுங்கள். அங்கே ஆபிரகாமை கடவுள் ஊர் என்ற ஊரிலிருந்து அழைக்கின்றார். இதோ உன்னுடைய சந்ததியை நான் விண்மீனாக்குவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுக்கின்றார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன் வழியாக இந்த உன் வழி மரபு அனைத்தும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கடவுள் மீண்டும் நம்மோடு, இந்த மனித சமூகத்தோடு உறவை வளர்க்க தான் முன் வருகிறார். தன்னையை வழங்குவதற்காக கடவுள் முன் வருகின்றதை தொடக்க நூல் 12 அதிகாரம் 1-3 வரை உள்ள இறை வார்த்தைகளில் நாம் அடிப்படையான அந்த அழைப்பை கடவுள் கொடுக்கிற போது தான் மனித சமூகத்தோடு உள்ள தொடர்பையும் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். தொடர்ந்து விடுதலை பயனுள் 3ஆம் அதிகாரம் 14-17 வரை உள்ள இறை வார்த்தைகள் பார்க்கிறோம். அங்கு இஸ்ராயல் மக்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள்.
அதுவரை வழிநடத்திய இறைவன் இதோ அங்கு அடிமைத்தனத்திலே அவர்கள் படுகிற வேதனைகள் துன்பங்கள் எல்லாம் காண்கின்றார். அப்போது மக்கள் அவரிடத்தில் அழுகுரல் இடுகிறார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், எங்களுக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர்கள் முறையிடுகிறார்கள், வேண்டுகிறார்கள், அழுது புலம்பினார்கள். அப்போது நாம் என்ன வாசிக்கின்றோம்? இதோ மோயிசன் ஆண்டவர் அவரை அழைத்து மோயிசனை நோக்கி, இதோ என் மக்கள் படுகிற வேதனைகளை நான் காண்கிறேன், நீ போய் அவர்களுக்கு விடுதலை கொடு என்று சொல்லுகின்றார். எனவே மோயிசன் விடுதலை நாயகனாக, இஸ்ராயல் மக்களை வழிநடத்துகிறவராக இதோ அவர்களை மீட்டு அவர் வழிநடத்தி வருகிறார். இறை பராமரிப்பை கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாசங்களில் நாம் எப்படி அவர் மன்னாவை பொழிந்து இறைச்சியை கொடுத்து நீரூற்றை காண்பித்து அந்த மக்களை வழிநடத்தினார். மக்களுடைய துன்பங்களை கண்டு விலகி நிற்காமல் அவர்களோடு ஒரு தொடர்பாளராக, ஒரு அன்புடையவராக, தொடர்பு கொண்டவராக உறவில் வளர்ந்ததை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கே கடவுள் அனுப்புகிறார். ஒவ்வொரு நாளும் தன் வழியாக, இறைவாக்கினர் வழியாக தன்னை வழங்கி வந்த இறைவன் இதோ காலம் நிறைவுறுகிற போது தன் ஒரே மகனாக இயேசுவை இந்த உலகிற்கு அனுப்புகிறதை யோவான் நற்செய்தி 3:16 வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். தெரிந்த பகுதி. இதோ கடவுள் இந்த உலகை எவ்வளவு அன்பு செய்தார் என்றால், இதோ தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகிற்கு அனுப்பும் அளவிற்கு கடவுள் இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் ஆண்டவர் இயேசு. இரக்கத்தின் முகமாக, அன்பின் வெளிப்பாடாக இந்த உலகில் அவனியில் அவதரித்தார். எனவே அந்த ஆண்டவர் மனிதரோடு இன்னும் நெருக்கமாக அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார் என்ற யோவான் நற்செய்தி 1:14 வார்த்தையின்படி நம்மிடையே குடிகொண்டவராக, நம்மோடு ஒருவராக அந்த ஆண்டவர் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்த நாட்களில் நாம் பார்க்கின்றோம். இதோ லூக்கா நற்செய்தி 7:50 வார்த்தையிலே, நயின் பட்டணத்து கைம்பெண் தன் ஒரே மகனை இழந்த போது கடவுள் அந்த பெண்ணை அழாதீர் என்று சொல்லி நிறுத்தி அந்த பாடையை தொட்டு அந்த மகனை உயிர்ப்பித்து மீண்டும் அந்த குடும்பத்திற்கு வாழ்வு தருகின்றார். இன்னுமாக எத்தனையோ கண் தெரியாத, பார்வையற்றவர்கள், இன்னும் தொழுநோயாளர்கள், இன்னும் உடல் நலம் குன்றியவர்கள் அனைவரும் மீதும் அவர் இரக்கம் அன்பையும் கொண்டு தன்னுடைய அன்பை, கடவுளுடைய அன்பை இந்த மக்களுக்கு வாரி வழங்கினார். அந்த அன்பின் உச்சம் என்ன என்று யோவான் நற்செய்தி 15:13 வார்த்தையில் சொன்னார். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இந்த உலகில் இல்லை என்று சொன்னார். அந்த ஒரு அன்பின் வெளிப்பாடாகத்தான் இன்றைய நற்செய்தி பகுதியும் அமைந்திருக்கிறது. இதோ என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று ஆண்டவர் இயேசு அந்த மக்களுக்கு கூறினார். யூதர்களுக்கு ஒரு குழப்பம், நேரடியாக அதை பொருள் கொண்டார்கள். எப்படி இவர் தன் தசையை கொடுக்க முடியும், எப்படி இரத்தத்தை நாம் குடிக்க முடியும் என்று இடரப்பட்டார்கள், வாக்குவாதம் செய்தார்கள். எனவே அவர் தன்னுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளவில்லை, உருவகமாக சொன்னேன் என்று அவர் பின்வாங்கிவிடவில்லை. மாறாக மீண்டுமாக உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி, என் தசையை தின்று என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்று ஆண்டவர் இயேசு ஆணித்தரமாக சொல்லுகிறார். தன் வாழ்வை வழங்குகிற அந்த பண்பை ஆண்டவர் முதலாக யோவான் நற்செய்தி 6:51-58 வரை உள்ள இன்றைய நற்செய்தி பகுதியிலே ஆண்டவர் எடுத்துரைக்கின்றார். பிரியமானவர்களே, அந்த அன்பின் வெளிப்பாடாக தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இதோ சிலுவையில் இதோ அந்த அன்பை எண்பித்து காட்டியிருக்கிறார். தன் ஒவ்வொருவரும் வாழ்வதற்காக அவர் தன் வாழ்வை கொடுத்திருக்கிறார். அந்த உயிரை கொடுப்பதற்கு முன்பாக இரவு உணவில் என்ன வாசிக்கின்றோம்? யோவான் நற்செய்தி 14 நாம் அந்த பகுதியை வாசிக்கின்ற போது, இதோ அப்பத்தை எடுத்து கிண்ணத்தை எடுத்து இது என் உடல் என் இரத்தம் என்று இதோ அந்த நற்கருணையை ஏற்படுத்துகிறார். மற்ற ஒற்றமை நற்செய்திகள் இதோ ஆண்டவர் இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியது மட்டும்தான் கூறுகிறார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் அதனுடைய உண்மையான இறையியலை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள ஆண்டவருடைய அன்பை எவ்வாறு வெளிப்படுத்தினார் என்பதை அழகாய் தன்னுடைய நற்செய்தியிலே கொடுத்து கொண்டிருக்கின்றார். எனவே 14 நாம் வாசிக்கின்ற போது ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் சுவைக்க முடியும். எனவே ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரும் வாழ
தன்னையே உணவாக, நம்முடைய அன்பின் வெளிப்பாடாக, தன்னை முழுமையாக நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றார். இந்த ஆண்டவர் அன்பை நாம் சுவைத்து பார்க்க வேண்டும். அன்பு என்று சொல்லுகிற போது அதில் அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இல்லை என்றால் அது வெறுமன பொய்யான ஒரு அன்பாக, ஒரு சுயநலமான அன்பாக அது மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் உண்மையான அன்பை நாம் ஒவ்வொருவர் மேலும் கொண்டதால் தன்னையே முழுமையாக நாம் ஒவ்வொருவருக்குமே வழங்கி இருக்கிறார். நற்கருணையின் வழியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார். எனவே பல நேரங்களில் இந்த திருப்பலி ஒரு வழிபாடு, ஒரு சடங்காக மாறி போய் விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையை தொடாமலே சென்று விடுகிறது. காரணம், இது வழக்கமாக நாம் பங்கெடுக்கிற ஒரு பலி. இந்த பலியில் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை என்று பல நேரங்களில் ஒரு கடமைக்காக இந்த பலியிலே நாம் கலந்து கொள்கிற போது ஆண்டவருடைய அன்பை நாம் முழுமையாக சுவைக்க முடியாது. ஆண்டவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ளாமலே நாம் சென்று விடுவோம். ஆனால் ஆண்டவர் இந்த நற்கருணையின் வழியாக தம் அன்பை நாம் ஒவ்வொருவருக்குமே வழங்கி கொண்டிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரையும் அவர் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். சமீபத்துக்கு முன்பாக ஒரு செய்திகளிலே ஒரு ஆர்டிகிளை படித்தேன். அதிலே அது குறிப்பிடப்பட்டிருந்தது. ஒரு நிகழ்வை பார்க்கின்றேன். அங்கு ஒரு ஜான் என்கிற மனிதர் இதோ அமெரிக்க நாட்டிலே தன்னுடைய இல்லத்திலே இதோ நோய்வாய்ப்பட்ட ஒரு நிலையில் 85 வயது நிரம்பியவர் அங்கு தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போது அந்த பெண்மணி ஒருவர் அவருக்கு நற்கருணை எடுத்து சொல்லுவார். அவர் நற்கருணையினுடைய அந்த பணியாளராக நியமனம் பெற்றிருந்தவர். அவர் பெயர் மரியா. அவர் ஒவ்வொரு ஞாயிறும் திருப்பலி முடிந்து அவருக்கு நற்கருணை எடுத்து சொல்வாராம். அப்போது அவர் சொல்லுகிறார், ஜான் கிரவர் வயது முதிர்ந்த நிலையில், கண் பார்வை மங்கி போன நிலையில் இந்த நற்கருணைக்காக நான் காத்திருப்பேன். ஏனென்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் தான் என்னை முழுமையாக அன்பு செய்கிறவர் என்று சொல்லி அந்த நற்கருணை எப்போது கிடைக்கும் என்று ஆவலோடு அவர் எதிர்பார்த்து இருப்பாராம். அந்த நற்கருணையை பெற்று மகிழ்ச்சியோடு அந்த வாரம் முழுவதும் அவருடைய பிரசன்னத்திலே செலவிடுவாராம். அன்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொரு வழியிலும் வருகிற போதெல்லாம் அந்த நற்கருணையை நாம் பெறுகிறோம். அந்த அன்பின் அடையாளத்தை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர் நமக்காக தன்னையே கொடுக்கின்ற அந்த உணவை நாம் சுவைக்கிற போது இதோ ஆண்டவர் இயேசுவை நான் பெறுகிறேன், ஆண்டவரை நான் அனுபவம் பெற வேண்டும் என்ற அந்த வாஞ்சையோடு நற்கருணையை நாம் பெறுகிற போதுதான் அந்த நற்கருணை நம் வாழ்வின் எவ்வளவு மையம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். எனவே ஆண்டவர் வேடிக்கை பார்ப்பவர் அல்ல, நம்மோடு ஒருவராக தன்னையே நமக்காக வணங்கி நற்கருணை வழியாக நம்மை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார். இரண்டாவது பகுதியாக முக்கியமான ஒன்று, பல நேரங்களில் நாம் இங்கே நின்று விடுகிறோம். ஆனால் அடுத்த பகுதி, அந்த ஆண்டவர் நமக்கு வாழ்வை கொடுத்தார், வாழ்வை நாம் பெறுகிறோம் என்று மட்டுமல்ல, நாமும் மற்றவர்களுக்கு அந்த வாழ்வை கொடுப்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் நம்முடைய இன்றைய புனித மேக்ஸ் மரிய கொள்கை, நம்முடைய பாதுகாவலர். அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை இதோ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு அந்த திருப்பலியை நிறைவேற்றியவை ஒரு சடங்காக தன் வாழ்க்கையில் அவர் பார்க்கவில்லை. அந்த ஆண்டவருடைய அன்பை தன் வாழ்க்கையிலே சுவைத்தவர் அந்த அன்பை தன் வாழ்க்கையிலும் எண்பித்து காட்டினார். இதோ அந்த முகாமில் இதோ சுடப்பட 10 பேரை தேர்ந்தெடுக்கப்பட்ட போது இதனுடைய குடும்பத்தை நினைத்து வருந்தி அழுது புலம்பி அந்த மனிதரை விடுவிக்காத தருணத்திலே இதோ நான் அவருக்கு பதிலாக நான் உயிரை தருகிறேன், அவரை விட்டு விடுங்கள் என்று சொல்லி இதோ குருவாக அந்த இருந்த நிலையிலே தன்னுடைய அன்பை கடவுள் இந்த உலகிற்கு எப்படி வாழ்வை கொண்டு வந்தாரோ, நம்ம எவ்வளவு வாழ வைத்தாரோ, அதுபோல நம்முடைய புனிதர் அவர்கள் அந்த நற்கருணையினுடைய உந்துதலால் இதோ தன்னை முழுமையாக மற்றவருக்கு வழங்குகிற வகையில் தன் வாழ்வையும் துச்சமென கருதி இதோ அங்கு அவருக்கு பதிலாக தன் இன்னுயிரை ரத்தம் சிந்தி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்தார். ஆண்டவரை போல இதோ ஒரு வேடிக்கை பார்க்கிறவராக 10 பேர் சுடப்படுகிறார்கள், எனவே அவரை விடமாட்டுகிறார்கள், எனவே அவனும் மடியிட்டும் என்று சொல்லி தன்னை சுயநலமாக ஒதுக்கி கொள்ளாமல் வேடிக்கை பார்க்கிறவராக மாற்றிக்கொள்ளாமல் அந்த மனிதனுடைய நிலையை உணர்கிறார். அந்த குடும்பத்திற்கு அவர்தான் தலைவர், அந்த குடும்பத்தை வழிநடத்துகிறவர், அவர்களுக்கு உணவளிக்கிறவர். அப்படி என்றால் அவர் வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார், அந்த அன்பை வெளிப்படுத்துகின்றார் என்பதை நம்முடைய புனிதர் வாழ்விலே நாம் அழகாய் பார்க்கின்றோம்.
எனவே அவருடைய விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த நற்கருணை பற்றி வாசகங்களை நாம் கேட்டுக்கொண்டு ஒரு வழிபாடாக, இந்த ஒரு சடங்காக இன்றைய விழா முடிந்துவிடக்கூடாது. மாறாக இந்த வழிபாடு நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும். இந்த வழிபாடு நம் வாழ்க்கையை தொட வேண்டும். நாமும் மற்றவர்களுக்காக நம்மை வழங்குகிற போதுதான் இந்த நற்கருணை பெறுகிற அனுபவமானது நம்மிலே முழுமை அடைகிறது. இல்லை என்றால் வாரந்தோறும் திருப்பலி இன்னும் ஒரு சிறப்பாக கொண்டாடிவிட்டு நாம் கலைந்து செல்லுகிறவர்களாக, இந்த உலகத்தை சார்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். நம்முடைய வழிபாடு வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும். வழிபாடு வாழ்வாக மாறுகிற போதுதான் இந்த கொண்டாட்டங்கள் எல்லாம் அர்த்தம் பெறுகிறது. எனவே அதற்கு உதாரணமாக இதோ லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 29-35 வரை உள்ள நல்ல சமாரியர் பகுதி ஆண்டவர் ஓமையாக சொன்னாரே. இதோ மற்றவர்கள் வேடிக்கை பார்த்து சென்ற போது அந்த சமாரியன் மட்டும் அடிபட்டவனை தோளில் சுமந்து இதோ தன்னிடம் உள்ள பணத்தை கொடுத்து இதோ கவனித்துக் கொள்ளுங்கள், திரும்ப வருகிறேன், தேவை என்றால் மீண்டும் தருகிறேன் என்று சொல்லி அந்த மனிதருக்கு தன் வாழ்வை, தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய பொருளை கொடுத்து அன்பை வெளிப்படுத்தினார். அவர்தான் உனக்கு அடுத்திருப்பவர் என்று ஆண்டவர் இயேசு கூறினார். நீரும் போய் அவ்வாறே செய்யுங்கள் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த அன்பில் நாம் கூர்ந்து நோக்குகிற போது அன்பில், அனைத்து அன்பிலும் உண்மையான அர்ப்பணம் இருந்தது. அர்ப்பணம் இல்லை என்றால் அந்த அன்பு போலியான ஒரு அன்பாக, வார்த்தையில் சொல்லப்படுகிற ஒரு அன்பாக மாறி போய் இருந்திருக்கும். ஆனால் நம் புனித தன் வாழ்வில் அப்படிப்பட்ட ஒரு அன்பை போதிக்கவில்லை. போதித்ததை வாழ்ந்தார். வாழ்ந்ததை நமக்கு முன்மாதிரியாக அவர் விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய விழாவை கொண்டாடுகிற நாம் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய அன்பிலே அர்ப்பணத்தோடு இருக்க வேண்டும். கமிட்மெண்ட் என்று சொல்லுவார். அந்த அன்பிலே கமிட்மெண்ட் இல்லை என்றால் நம்மை நாம் முழுமையாக தர முடியாது. ஒரு சுயநலமாக, போலியாகத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்துவிடும். இன்றைய நீதிமன்றத்திலே பல வழக்குகளை நாம் பார்க்கிற போது திருமண காரியங்களில் பல வகையான அன்பை காண முடிகிறது. போலியான அன்பு இன்று நிறைய நம்முடைய சமூகத்திலே, குடும்பத்திலே இருக்கின்றது. திருமணத்தின் வரையிலும் ஒரு விதமான பேச்சுகள், இதோ மிக அதிகமாக நல்ல வார்த்தைகளை தொடங்கிய வசீகரிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய பேச்சுகள் எல்லாம் அமைந்து இருக்கிறது. ஆனால் திருமணம் முடிந்த அடுத்த நிமிடமே, அடுத்த நாளே வார்த்தைகள் மாறிவிடுகிறது. அடுத்தவரை அடக்கி ஆளுகிற ஒரு நிலை பெறுகிறது, அல்லது சுயநலமான போக்கை காண முடிகிறது. அப்படி என்றால் அந்த உண்மையான அன்பு என்பது அங்கு இல்லை, அங்கு உண்மையான அர்ப்பணிப்பு என்பது அங்கு இல்லை என்பதை காண முடிகிறது. அதனால்தான் இன்று நிறைய குடும்பங்களில் பிரிவுகள், பிரச்சனைகளை பார்க்க முடிகிறது. இன்னொரு வகையான குடும்பத்திலே சுயநலம் அதிகமாக இருக்கிறது. கணவர், நான் சம்பாதிக்கிறேன், என் விருப்பப்படி வாழ்வேன், என் செலவிடுவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது என்ற ஒரு சுயநலமான அன்பு, அல்லது மனைவி அதை சார்ந்த நானும் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், எனவே என்னுடைய சம்பாதியத்தை நீங்கள் கேட்கக்கூடாது என்று கணவர் மனைவி தனித்தனியாக அவருடைய சம்பாதியத்தை வைத்துக் கொண்டு அவருடைய வாழ்க்கையை விருப்பம் போல வாழ அவர்கள் முன் வருகிறார்கள். இதில் ஏதாவது பிரச்சனை என்றால் உடனே பிரிவு என்றக்கூடிய ஒரு மனநிலைக்கு செல்வதை இன்றைய சமூகத்திலே பார்க்க முடிகின்றது. ஆனால் உண்மையான அன்பு என்பது ஆண்டவர் இயேசு தன்னை நமக்காக நற்கருணை வழங்கியது போல, மேக்சிமலியர் கோல்பே தன் வாழ்வை அந்த நபருக்காக தன் உயிரையும் கொடுத்து ஆண்டவருக்கு ஒரு உயிருள்ள சாட்சியாக வாழ்ந்தது போல நம்முடைய குடும்ப வாழ்விலும் தியாகம் நிறைந்த அன்போடு, ஒருவருக்கு ஒருவர் முழு அர்ப்பணிப்போடு, உண்மையான அன்போடு நம் குடும்பங்களில் நாம் முதலில் வாழ வேண்டும். அந்த அன்பிலே ஒருவர் மற்றவருக்காக அனைத்தையும் இழக்க வேண்டும். இழக்கவில்லை என்றால் அங்கு நிச்சயமாக அர்ப்பணிப்பு இருக்காது. அவ்வாறு நாம் ஒருவருக்கு ஒருவர் முழுமையாக அர்ப்பணித்து வாழுகிற போது அந்த குடும்பம் உயர்ந்து நிற்கும். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் பாறை மீது கட்டப்பட்ட அந்த வீட்டை போல சிறப்பாக நின்று இதோ சாற்று பகரும் என்பது சந்தேகமில்லை. அடுத்த நிலை நாம் வாழுகிற அன்பியங்கள், இதோ அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு சான்று பகர்கிற வாழ்க்கை வாழ ஒரு அருமையான தளமாக நம் பங்கிலே 35 அன்பியங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இது யாருக்கோ என்று நாம் வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்கக்கூடாது, அல்லது வீட்டிலே வேலை இல்லாதவர்கள் செல்லுகிற ஒரு இடமாக நாம் நினைத்து ஒதுக்கிவிடக் கூடாது. மாறாக நாம் கடவுளுடைய பிள்ளைகள், அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற அந்த உணர்வோடு அன்பினால் இணைக்கப்பட்டவர்களாக
அந்த அன்பிய கூட்டங்களிலாகட்டும் அல்லது அன்பிய செயல்பாடுகளிலாகட்டும் நாம் நம்மையே இணைத்துக் கொள்ள வேண்டும், நம்மையே வழங்க வேண்டும், நம் நேரத்தை கொடுக்க வேண்டும், நம்முடைய உடல் உழைப்பை கொடுக்க வேண்டும், பின்புதான் பொருளாதாரம். எனவே அவற்றை நாம் வழங்கி ஒரு அர்ப்பண உணர்வோடு நாம் அன்பியங்களில் ஒருவரை அறிந்து கொண்டு அன்புள்ளத்தோடு இதோ நாம் இறைவனுக்கு நாம் வாழுகிற இடங்களிலே இறைவன் காட்டிய அந்த வழங்கிய அன்பை நாம் வழங்க முடியும். மற்றவருடைய குடும்பங்களை பார்த்து வேடிக்கை பார்ப்பவர்களாக இல்லாமல் அவர்களோடு இணைந்து துன்பங்களில், துயரங்களில், வேதனைகளில், மகிழ்ச்சியான தருணங்களில் பங்கெடுக்கிறவர்களாக நாம் வாழ இன்றைய விழா நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. மூன்றாவது நிலை பங்கு என்ற குடும்பம். பங்கு தந்தையோடு இணைந்து நாம் எடுக்கிற செயல்பாடுகள், சமூக முன்னேற்ற செயல்பாடுகள், இவையிலும் நாம் முழுமையாக அர்ப்பண உணர்வோடு ஈடுபாட்டோடு பங்கெடுக்கிற போது பங்கு குடும்பம் வளர ஆரம்பிக்கும். இல்லை என்றால் நாம் வெறும் கிறிஸ்தவர்களாக ஞாயிறு பலியில் கலந்து கொண்டு வழிபாடு செய்கிற மக்களாக நாம் வாழ்ந்து சென்றால் இறைவன் நிச்சயமாய் அதனால் மகிழ்ச்சி கொள்ள மாட்டார். மாறாக நம்மையே அர்ப்பணிக்கிறவர்களாக, முழுமையாக மற்றவர்களுக்கு தருகிறவர்களாக, மற்றவர்களை வாழ வைக்கிறவர்களாக, நம் பாதுகாவலரை போல நாமும் மற்றவர்களுக்கு நம்மை கொடுத்து அன்பு செய்து வாழ இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய விழா அந்த இது ஒரு செய்தியாக நமக்கு வருகிறது. நம் உள்ளத்தில் பதிப்போம். எனவே வேடிக்கை பார்ப்பவர்களாக அல்லாமல் பங்கெடுக்கிறவர்களாக, அர்ப்பணிப்புள்ளவர்களாக, உண்மையான அன்பை, இறைவனிடமிருந்து பெற்ற அன்பை நாமும் பிறருக்கு வாழ்ந்து காட்ட இன்றைய நாளில் இறைவனிடத்தில் இறைச்சுவோம். அதற்கான வரத்தை இந்த திருப்பலியில வேண்டுவோம். ஆமென். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் தந்தை உங்களுக்கு அருள்வார். யோவான் நற்செய்தி 14:14 வாசிக்கின்றோம். அந்த இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டவர்களால் ஆண்டவருடைய நாளாக இன்று நம்முடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். திருச்சபையை கட்டி எழுப்புவரே என் இறைவா, என் தாயார் திரு அவை என்னும் திரு குடும்பத்தை வழிநடத்தி வரும் திரு அவை தலைவர்கள், பணியாளர்கள் அன்பால் பிணைக்கப்பட்டு அன்பை மக்கள் உள்ளங்களில் விதைக்கவும், அன்பின் பாதையில் இணைந்து மக்களை வழிநடத்தவும் வரமருள வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மகிழ்ச்சியும் புதியலுமாய் உள்ளவரே இறைவா, உம்மிடம் நாங்கள் பெற்ற ஆன்மீக மற்றும்
தாராள மனதை தருமாறும் கோதுமை மணிகளாக மண்ணிலே மடிந்து வார்த்தையை வாழ்வாக்கி வாழ்ந்த நம் புனிதரைப் போலவும் அன்னை மரியாதைப் போல தாழ்ச்சியிலும் இறை நம்பிக்கையிலும் சிறந்து விளங்கவும் அருள்வரம் பொழிந்திட வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரியை கோல்வி வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, எங்கள் பங்கை நிறைவாக ஆசிர்வதியும். நாங்கள் அனைவரும் உடல் உள்ள சுகம் பெற்று எங்கள் கடமைகளை சரிவர செய்யவும், ஒற்றுமையுடன் தொடர்ந்து வாழவும், செய்கின்ற தொழில்களில் வெற்றி காணவும், எமது பங்கின் வளர்ச்சியில் பங்கு தந்தையுடன் முழுமையாக ஒத்துழைக்கவும், எடுத்துக்காட்டான மக்களாக வாழவும் அருள் பொழிய வேண்டுமென்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களை ஒன்றிணைக்கும் இறைவா, எங்கள் பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் இறைவேண்டலின் இல்லங்களாக அமையவும், திருக்குடும்ப பண்புகளும் விழுமியங்களும் எங்கள் குடும்பங்களில் பிரதிபலிக்கவும், நாங்கள் அனைவரும் பிறருக்கு நம்பிக்கையின் நட்சத்திரமாக விளங்கவும், குடும்பத்தில் ஒருவர் மற்றவர் நலன் பேணவும், அக்கறையோடு கூடிய அன்பினை விதைத்திடவும் அருள் தர வேண்டும் என்று புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, நம்பிக்கை மிகுந்த உள்ளத்தோடு எங்களுக்கு தேவையான வேண்டுதல்களை நாங்கள் ஏறெடுத்திருக்கின்றோம். நேரே கண்ணோக்கி பார்த்து எங்களுக்கு தந்து தொடர்ந்து வரும் நாட்களிலும் வருகிற ஆண்டு முழுவதும் எங்களையும் பங்கையும் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளவேனும், அன்பு மனம் தாய்மை தேடும் சிறுபிள்ளை போல வருகின்றேன். நாகம் கொண்டதின்றி உந்தன் கருணை வேண்டினேன். பாதை செய்த திசை மாறலாம், வானில் இருள் வரக்கூடலாம். வீரல் நீரானாம், வீரல் நீராடும். வருகின்றேன், தருகின்றேன், உங்களில் தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிய வந்தேன். தாகம் கொண்டடைந்தேன், உந்தன் கருணை வேண்டினேன்.
வரவை சேர்ப்பாய். நீதான் காப்பாய். உன்னன்றி என்னாலும் உயிரை மேலும் வருகின்றேன் தருகின்றேன் உன் வழி தொடர்கின்றேன். வாசல் தேடி வந்தேன் உந்தன் பாதம் பணிய வந்தேன். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடையமான இந்த திருவிழா பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது கிருபையை உற்சாகமும் மாட்சியாகவும் நமது நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிகு மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிபோக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன்னே காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கலிப்புடன் பாடுவதாவது.
விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அநேகையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவர் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்க கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியானவரால் தூய்மையாக்கியருள்ள வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு என் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாகும். அவர் பணிந்தவாறு மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவு அப்பத்தை எடுத்து மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வநவீன விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கிற நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இவ்வழியினால் நீர் உளம் தனிய திருவுளமானி இவ்வாறு உம்முடைய திரு மகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும்
ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீனாக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித மேக்சிமிலியன் மரிய கோல்வே, எங்கள் பாதுகாவலர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடைய ஒரு ஆர்வமாக இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இந்த வழி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என நன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்வது திரு அவையை சிறப்பாக மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் தாமஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாக அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்கிறார்கள். நீர் விரும்பியபடி திருமிருக்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் கனிவுடன் செவி சாய்த்திருடும். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறிருக்கும் பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு இணைத்துக் கொள்ளும். இறந்து போற எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவராய் வாழ்த்திய உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றுள்ளோம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவர் இறைவனாகிய தந்தையே தூயாமையாய் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஆண்டவரின் அன்பை சுவைப்பவர்களாகவும் அந்த அன்பை மற்றவரோடு வாழ்ந்து பகிர மன்றாடுவோமாக. எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால்
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களிலே பங்கிலே ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் சபை. இவரே உலகின் பாவங்களை போக்க வந்த தெய்வம். நாம் ஒவ்வொருவரும் வாழ தன்னையே முழுமையாக வழங்கிய இறைவன் இவரே. இவரே நாமும் பிறருக்கு நம்மை வழங்கி வாழ அழைப்பு கொடுக்கின்ற தெய்வம். அழைக்க பெற்று நாம் பேறு பெற்றோர். அன்பு சகோதர சகோதரிகளே, முக்கியமான ஒரு நேரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவைக்க இருக்கிறோம், அனுபவிக்க இருக்கிறோம். எனவே பந்தலிலும் ஆலயத்திற்குள்ளாக இருக்கின்ற அன்பு உறவுகளை நீங்கள் அங்கே இருந்து கொள்ளுங்கள். நற்கனை கொண்டு கொடுக்கப்படும். மற்றவர் வழக்கம் போல வரிசையிலே வந்து பக்தியோடு நற்கனை பெற்றுக் கொள்வோம்.
மோது பழகாத வாழ்வு இருளாகி தடுமாறும் வாழ்வு என்னை மறவாத தெய்வம் என்றும் என்னை விலகாத அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமிது ஆராய் தேவன் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமிது நெஞ்சமே கலங்கின்றதே உரைக்கவா உருவாக்கவா வழியும் நீரே எந்தன் வழியும் நீரே என்றும் எந்தன் வாழும் நீரே உம் அன்பில் என்றும் நான் வாழுவேன் அன்பான இறைவன் அப்பத்தின் வடிவில் வருகின்ற நேரமிது பாராளும் தெய்வம் பலியாகி நம்மை மீட்கின்ற நேரமிது இந்த நாளை தந்தீரே நன்றி சொல்வேன் இசையா எந்த வாழ்வாய் வந்தீரே நன்றி சொல்வேன் இசையா இந்த நாளை தந்தீரே நன்றி சொல்வேன் இசையா எந்த வாழ்வாய் வந்தீரே நன்றி சொல்வேன் இசையா செல்லும் வழிகளில் வெல்லும் செயல்களில் அடைய வந்தீரே இசையா என்றும் ஆனந்தம் அள்ளி தந்தீரே இசையா எங்கள் தாய் தந்த சொந்தம் நீரே இசையா நீ தந்த வாழ்வு உறவு அழகு இசையா உமதன்பு கருணை என்று மனித இசையா தினமன்றி சொல்லி பாடுகிறோம் இசையா ஆயனாக வந்தவரே நன்மை ஆயிரம் செய்வாரே தோழனாக நின்றவரே தோழி தூக்கி சுமப்பவரே தந்த வாழ்வுக்கு நன்றி சொல்வேன் செய்த நன்மைக்கு நன்றி சொல்வேன் எந்த நிலையிலும் நன்றி சொல்வேன் எல்லா நேரமும் நன்றி சொல்வேன்
சொல்வேன் எங்கள் தாய் தந்தை சொந்தம் நீரே இயேசையா நீ தந்த வாழ்வு உறவுகளது இயேசையா உமதன்பு கருணை என்று மனிதன் இயேசையா தினம் நன்றி சொல்லி பாடுகிறோம் இயேசையா இந்த நாளை தந்தீரே நன்றி சொல்வேன் இயேசையா எங்கள் வாழ்வாய் வந்தீரே நன்றி சொல்வேன் இயேசையா செல்லும் வழிகள் வெல்லும் செயல்கள் துணையாய் வந்தீரே இயேசையா பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு நாமத்திலே வாழ்த்துக்களும் நமது பங்கு பாதுகாவலுடைய புனிதருடைய மேக்சிமிலியன் மரிய கோல்பையுடைய திருவிழா வாழ்த்துக்களையும் இங்கே இருக்கிற அருள் தந்தையர்கள் அருள் சகோதரி சார்பாக மக்களை இறை மக்களை உங்கள் அனைவருக்கும் இதை நாளத்திலிருந்து பகிர்ந்து கொள்கிறோம். என கரதட்டி எல்லாரும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பக்கத்தில் நீங்கள் பார்த்து அப்படி ஒரு ஹாப்பி பீஸ் சொல்லுங்களை பார்க்கலாம். ஏன்னா யாருமே தெரியாமல் பூச முடிகிற வரைக்கும் உட்காந்துருப்போம். நல்ல சத்தமாக சொல்லுங்க, வந்து தப்பு இல்லை. வாழ்த்துக்கள் மக்களை. அடுத்ததாக இந்த வார நிகழ்வுகள். இந்த வாரம் வழக்கம் போல திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமையில காலையிலே திருப்பலியும், புதன் வெள்ளி சனிக்கிழமையிலே மாலையிலே திருப்பலியும், வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கும் 8 மணிக்கும் வழக்கம் போல திருப்பலி நடைபெறும். இரண்டாவது திருப்பலி முடிந்தவுடனே கொடி இறக்கமானது அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த திருப்பலியை அன்பிய விழாவாக, நன்றியின் பெருவிழாவாக, உறவுக்கு சான்று பகிர்கின்ற ஒரு விழாவாக நாம் எடுத்திருக்கிறோம். இறைவன் இதுவரைக்குமாக நம்மை எல்லாம் நமது புனிதர் வழியாக ஆசீர்வதித்து வழி நடத்தி இருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். பிரியமானே, வருகின்ற திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமையிலே முதல் நன்மையும் உறுதி பூசல் வாங்க இருக்கின்ற குழந்தைகளுக்கு சிறப்பு மறைக்கல் வகுப்புகள் மாலை 5:30 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நடைபெறும். இதற்கு முன்னாடி எப்படி ரெகுலராக வந்தீங்களோ கடைசி நாட்கள் சில ப்ராக்டிக்கலாக சில இதெல்லாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. எப்படி உறுதி பூசல் கொடுக்கப்படும், எப்படியெல்லாம் வரணும், யார் ஃபர்ஸ்ட் செகண்ட்லாம் வருகிற நாட்களிலே சொல்லப்படும். எனவே தயவுசெய்து அன்பு பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளை திங்கள் செவ்வாய் வியாழக்கிழமை அனுப்பி வைங்க. கணேசபுரத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் வியாழக்கிழமை மாலை இங்கு வந்தால் போதும். திங்கள் செவ்வாய் வர வேண்டாம், அங்கே படித்துக் கொள்ளுங்கள். வியாழக்கிழமை மாலை இங்கு வரும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, திருவிழாவுக்கு ஏறக்குறைய எல்லாரும் பல வகையில் உதவி செய்திருக்கிறீர்கள். ஏறக்குறைய எல்லா அன்பிய பொறுப்பாளர்களும் திருவிழா வரியை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறீர்கள். நன்றிகள். இன்னும் ஒரு சிலர் கொடுக்காம இருக்கலாம், வேணுமா கொடுக்கலாமா, நீங்க உங்களுடைய விருப்பம். இதயத்தின் ஆழத்திலிருந்து கடவுளிடத்தில் எப்படி பேசுகிறாரோ அதன்படி உங்களுக்கான அந்த உரிமை தொகையை கொடுத்து உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, இன்று மாலை சரியாக 5:30 மணிக்கு நன்றி பலியாக, கூட்டு பாடல் பலியாக அருள் தந்தையர்கள், வட்டார குருக்கள், இன்னும் தோழமை குருக்களாக இணைந்து மக்களாக உங்களோடு சேர்ந்து நமது புனிதர் வழியாக இறைவனுக்கு நன்றி செலுத்த 5:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும், அந்த திருப்பலி முடிந்த உடனேயே வழக்கம் போல தேர்பவனியும், தேர்பவனி முடிந்தவுடனே நற்கருணை ஆசிரியரோடு நமது திருவிழாவானது நிறைவு பெற இருக்கிறது. நான் முன்னாடி சொல்லிட்டேன், அந்த அர்த்தமுள்ள தேர்பவனி என்றால் விசுவாசத்தோடு நடந்து செல்வது. பேச்சுக்களுக்கு, பராக்குகளுக்கு அல்லது விளையாட்டுகளுக்கு இடம் கொடுத்து விடாமல் கையிலே ஜெபமாலை பிடித்துக் கொண்டு நன்றி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வு தான் அர்த்தமுள்ள தேர்பவனி. எனவே அந்த உயிருள்ள தேர்பவனியில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானே, வருகின்ற செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நமது ஆயர் அவர்கள் 7:30 மணிக்கு நமது ஆலயத்திற்கு வர இருக்கிறார்கள். இதை பங்கு மக்களாகிய நாம் அனைவரும் ஆயர்களை வரவேற்கிறது நமது கடமையாக இருக்கிறது. முக்கியமாக முதல் நன்மையும் உறுதி பூச வாங்கிய குழந்தைகள் 7:15 மணிக்கு முன்னதாகவே நீங்கள் நல்லா அழகாக ஜோடனை செய்து நீட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7:15 மணிக்கு தயாராகுங்க. பங்கு மக்களுமாக ஆயர் அவர்களை வரவேற்போம். சரியாக 8 மணிக்கு ஆயர் அவர்கள் தலைமையிலே திருப்பலியும், அந்த திருப்பலியிலே நமது குழந்தைகளுக்கு முதல் நன்மையும் உறுதி பூசல்
தேவத்திரி அனுமானங்கள் வழங்கப்பட இருக்கிறது. எனவே அந்த திருவிழாவில் எல்லோரும் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிரியமானே, கடந்த வாரம் வயநாட்டிற்கு தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று அன்போடு அழைத்த பொழுது தாராள உள்ளத்தோடு ரூபாய் 23,000 நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அதை மறை மாவட்டத்திற்கு செலுத்தியாகிவிட்டது. நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுகள். கடந்த வாரம் உங்களுடைய அன்பின் காணிக்கை ரூபாய் 27,900. பிரியமானவர்களே, இன்று நமக்காக திருப்பலி நிறைவேற்றி அழகான ஒரு அற்புதமான தெய்வீகம் நிறைந்த பாடல் திருப்பலி, நல்ல ஒரு மறைவுரையும் கூட, ஆழமான மறைவுரை. எனவே தந்தை அவர்களை அழைத்தபோது உடனடியாக நான் வருகிறேன் என்று சொல்லி நமது மத்தியிலே வந்து இன்றைக்கு நமக்காக திருப்பலி நிறைவேற்றி இருக்கிறார்கள். எனவே அருள் தந்தை ஆண்டனி ஏசுராஜ் அவர்கள் நமது மறை மாவட்டத்திலே மேய்ப்பு பணி மைய இயக்குநராக அற்புதமாக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிட்டே இருப்பார். ஸ்கூல் விசிட்டாக இருக்கும், பாரிஷாக இருக்கும், அன்பியமாக இருக்கும், ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில். ஏன்னால் மேய்ப்பு பணி என்பது ஹோல் டயசிஸில் இருக்க எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து சிங்க்ரனைஸ் பண்ணி அதை வழி நடத்துவது சற்று கடினமானது. இருந்தாலும் கூட அதை அழகாக செய்து கொண்டிருக்கிறார். எனவே அழைத்த உடனே கண்டிப்பாக வருகிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நமது மத்தியிலே வந்து நமக்காக திருப்பணி நிறைவேற்றி நமக்காக மறைவை கொடுத்து இறை வேண்டுதல் செய்த அருள் பணியாளர் ஆண்டனி ஏசுராஜ் அவர்களுக்கு நமது குடும்பத்தின் சார்பிலே நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தந்தை அவர்களை கௌரவிக்கின்ற வகையிலே நமது உதவி பங்கு தந்தை அவர்கள் ஒரு கிஃப்ட் ஒன்று தந்தை அவர்கள் கொடுப்பார்கள். அதற்கு அப்புறம் நமது முன்னாள் உதவி பங்கு தந்தை அவர்கள் ஷால் கொண்டு போத்தி தந்தை அவர்களை கௌரவிப்பார்கள். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். அதற்கு அடுத்ததாக தந்தை பிச்சை ராவட் அவர்கள் கவுண்டபாளையம் டொன்போஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து அற்புதமாக பணி செய்து கொண்டிருக்கிறார். மாலை வர வேண்டும், இருந்தாலும் கூட இன்னொரு பங்கிற்கு உறவை பகிர்ந்து கொண்டு செல்வதனாலே காலை திருப்பலியை கலந்து கொள்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்காக ஜெபித்திருக்கிறார். எனவே பிச்சை ராவட் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். தந்தை அவர்களை கௌரவித்தார். நன்றி மக்களே, பெரிய நன்றி. சாயந்தரம் சொல்லிக்கலாம். எல்லோரும் எழுந்திருக்கும். திருமண அறிவிப்பு. கோட்டயம் மறை மாவட்டம் தேவிக்குளம் பங்கு தந்தை சகாய ஜான், தாய் சபரி அம்மாள் இவர்களது மகன் ஜூலியஸுக்கும், கோவை மறை மாவட்டம் விசுவாசபுரம் பங்கு தந்தை விஜயன், தாய் புஷ்பலதா இவர்களின் மகள் சுனிதாவுக்கும் திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது 3வது ஓலை. கோவை மறை மாவட்டம் விசுவாசபுரம் பங்கு தந்தை ராஜ்குமார், தாய் அல்போன்சா இவர்களின் மகன் விபின் ராஜுவுக்கும், அன்னை வேளாங்கண்ணிகரி மேட்டுப்பாளையம் பங்கு தந்தை ஜெயக்குமார், தாய் கவிதா முத்துக்குமாரி இவர்களது மகள் மரிய வினோதாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் ஓலை. இந்த திருமணங்களில் ஏதாவது தடைகள் இருப்பின் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகி உங்கள் கடமை. மக்களே, சாயந்தரம் திருப்பலி இருக்கிறது. எனவே தயவுசெய்து உங்கள் சேர்ஸ் மாத்திரம் இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் 1500 சேரையும் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. தயவுசெய்து பந்தலில் இருக்கிறவங்க அந்த சேர்ஸ் அப்படி இருக்கட்டும். இங்கே செட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தயவுசெய்து உங்களுடைய சேர்ஸை எப்படி இப்பொழுது இருக்கிறதோ அதே மாதிரி போட்டுட்டு இல்லத்திற்கு செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களே, ஒரே ஒரு நிமிடம். உண்மையிலே இந்த நாளில் மகிழ்வோடு உங்களை சந்திக்க வந்துள்ளது மகிழ்ச்சி அளிக்கின்றது. ஒவ்வொரு வருடம் ஏதாவது ஒரு வாய்ப்பில் இங்கே வருகிற போது பல முன்னேற்றங்கள், குறிப்பாக இந்த ஆண்டு அன்பியங்கள் உருவாக்கப்பட்டு இன்னும் சிறப்பாக அன்பியங்கள் நடைபெறுகிறது என்று பங்கு தந்தவர்கள் கூறிய போது உண்மையை மகிழ்ச்சியாக இருந்தது. அன்பியங்கள் உருவாக்கப்படுகிற போது பங்கு இன்னும் அதிக வளர்ச்சி காண்கிறது. மக்களுடைய ஈடுபாடு பங்கிலே அதிகரிக்கிறது என்பது நிதர்சனம் உண்மை. எனவே இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லா முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிற பங்கு தந்தையவர்களுக்கு நன்றி கூறுகிறேன். இந்த அழைத்தமைக்காகவும் நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து பங்கு தந்தையவர்களோடு இணைந்து
பங்கின் வளர்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைக்கவும் உங்களை வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு முறை திருவிழா நல்வாழ்த்துக்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்வருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கொத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. இன்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. புனிதரின் வழியில் இன்று சிறந்து வாழ சென்று வாருங்கள். திருப்பலி
அர்ச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சியும் எங்கள் சர்வீஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியின் பெயராக இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பே. பிரியமோளே, மாலை வேண்டுதல் தேர் பவனிக்கு பெயர்களை பதிவு செய்ய விருப்பமுள்ளவர்கள் திருவாளர் சிங்கராயர் அவரிடத்திலே பெயர்களை பதிவு செய்து கொள்ளும்படியாக அன்பு கேட்கிறோம்.